மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை, தேவையில்லாத ஒரு கலக்கம், இதெல்லாம் வருவதற்கான ஒரு அறிகுறி தென்படுகிறது. முக்கியமாக நமக்கு போட்டியாளர்களாக இருப்பவர்கள், எதிரிகளாக இருப்பவர்கள், சில நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம ஒரு பணத்துக்கு இன்றைக்கி தரேன்னு சொல்லியிருப்போம், அது மீட் அவுட் பண்ணுறதுக்கு பேங்கில் பணம் இருக்காது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள். அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்பிக்கை இழக்காமல் மனோதைரியத்துடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, காலையில் பிள்ளையாரை பார்த்து ஒரு தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சு அவரை மனசார வேண்டின்னு உங்கள் நாளை தொடங்குங்கள். பிரச்சனைகள் மறைந்துவிடும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். சில புதுமையான திட்டங்களை பற்றி யோசிப்பீர்கள். சில நேரங்களில் ஒரு குறுகிய கால பிரயாணத்துக்கு திட்டமிடுவீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதுமைகளை புகுத்தி அதனால் ஒரு நல்ல பெயரும் புகழும் அடைவதற்கான ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள். அதே போல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதை சற்று கவனமாக நிதானித்து செய்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். நம்ம எதிர்பார்க்காம ஒரு சின்ன ஒரு வேகத்தில் நம்ம நிறையா ஒன்று செலவு பண்ணிடலாம், இல்லை பணத்தை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இருப்பதால் நிதானித்து யோசித்து பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. எடுத்த காரியத்தில் கடுமையாக உழைப்பீர்கள், புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீர்கள், நிச்சயமான வெற்றி ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில பயணங்களை திட்டமிடுவீர்கள். சில நேரங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் கூட தென்படுகிறது. மனசில் உள்ள கோபதாபங்களை அடக்க வேண்டும். நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு எரிச்சலில் நமக்கு வேண்டப்பட்டவர்கிட்ட போயிட்டு நம்ம சல்லுன்னு விழுவோம். அதனால் அவர்களுடைய மனதை புண்படுத்தலாம். அதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையுமே சட்டுன்னு முடியாது, கொஞ்சம் சுற்றி வளைச்சு தான் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு தருணமாக இது விளங்குகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். மனசில் ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு நிதானமின்மை இருக்கும். அதை சரி பண்ணி நீங்கள் சரியான முறையில் செயல்படும் பொழுது சரியான இலக்கை தவறாமல் அடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு இன்று இருக்கும். அதாவது ஹிட்டிங் த புல்ஸையும் ஆங்கிலத்தில், அது மாதிரி என்ன இலக்கை அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களால் செயல்படுத்த முடியும். வெற்றிகரமான நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் ரொம்ப புதுமையான முறையில் நீங்கள் செயல்பட்டு அற்புதமான வெற்றிகளை காணக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தன வரவுக்கான ஒரு நல்ல சூழலும் தென்படுகிறது. மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவில் சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு சேரும். அடுத்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களால் அனுகூலம் ஏற்படும். வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். சில நேரங்களில் நண்பர்களால் பெரிய அளவுக்கு உதவிகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களால் நல்ல ஒரு எதிர்பாராத முன்னேற்றங்களும் நன்மைகளும் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். சில வேற்று மனிதர்களுடைய, அதாவது தேர்ட் பர்சன் சொல்லுவோம், அவர்களுடைய குறுக்கீடு இதெல்லாம் உங்களுக்கு சில மனசில் கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக பேச வேண்டியதை மட்டும் பேசி சரியான முறையில் நீங்கள் அதை ஒரு ப்ரொஃபஷனல் பிஹேவியர்மாங்க, கரெக்டாக தனக்கு என்ன தான் பேசணுமோ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போவாங்க. தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க. அது போன்ற ஒரு நிலையை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நல்ல தினம். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரும். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. அதனால் சில பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தடைகள், தாமதங்கள், இதெல்லாம் சில நேரங்களில் எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுக்கு விரும்பத்தகாததாக கூட அமைஞ்சு விடலாம். பிள்ளையாரை வணங்கிட்டு இந்த தினத்தை தொடங்குங்கள். நடப்பது நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக பலன்கள் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலில் உங்கள் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸு இவங்களோடெல்லாம் ஒரு நல்ல உறவுமுறை வைத்துக்கொள்வது சிறந்தது. அதான் டீம் ஒர்க்கும்பாங்க. எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பன்மடங்காகும். தனித்து நின்று செயல்படும் பொழுது அது சரியாக வராமல் போய்விடும். அதனால் எப்போவுமே எல்லாரையும் அரவணைத்து கொண்டு செல்லும் பொழுது இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான தினமாக உங்களுக்கு அமையும்.